ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா வினோத் சேனல். இன்றைக்கி மகா சிவன்ராத்திரி. அனைவருக்கும் சிவன்ராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னென்னா ஊர்லெலாம் குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இங்கே வீட்டில் பூஜை பண்ணிக்கலாம், ஊருக்கு போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிவன்ராத்திரிக்கு இன்றைக்கி கோலத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு சிம்பிள் கோலம்தான் சிவன் வரைஞ்சிருந்தேன். எங்கள் பாப்பா வேறு எந்திரிச்சிருச்சு. இதில் இங்கே கோயிலுக்கு வேறு போகணும். இங்கே மாரியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குது. அங்கே வேறு இன்றைக்கி திருவிழா. இன்றைக்கி நிறையா வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சு. கோலம் போடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து செஞ்சுட்டு கோலம் போடுறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. பாப்பா வேறு எந்திரிச்சிடறாங்க, அவங்களையும் பார்த்துட்டு கோலம் போடணும்ல. ஓகே, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் காலையில் 4 மணி 5 மணிக்கு கோலம் போட்டால் இந்த காற்று இதெல்லாம் இருக்கவே இருக்காது, அழகாக கோலம் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, 6:30 ஆயிடுச்சு. கோலம் போடலான்னு பார்த்தா காற்று, சரியான காற்று, கோலம் போடவே விட மாட்டேங்குது. வெள்ளை கோலப்படி வச்சு கோலம் போடணும்னு பார்த்தோன்னா ஒரு கோலப்படியோ கூட வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி இருக்க மாட்டேங்குது, எல்லாமே காற்றுக்கு அடிச்சிட்டு போகுது. சரி, கலர் கோலப்படி வச்சு இன்றைக்கி போட்டுருவோம். இன்றைக்கி விசேஷமான நாள் இல்லை, அதனால் கலர் கோலம் தான் போட்டேன். சின்ன சிம்பிளான கோலம் தான், லிங்கம் மட்டும்தான் வரைஞ்சிருந்தேன். அதுக்கு மேலே நம்மளால் எல்லாம் வரைய முடியாது. இங்கே பாப்பா வரையவும் விடாது, எந்திரிச்சிருச்சு, நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்பிள் கோலம் தான், சரி ஓகே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டிருந்தேன். கோலம் போட்டு முடிக்கிற போகிறேன். ஃபைனல் டச்சிங் வந்துருச்சு. ஓகே, இது டிங்கரிங் பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டிங்கரிங் மேலே டிசைன்லாம் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பூஜை பண்ண வந்தாச்சு. அப்புறம் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் கோயிலுக்கு வேறு போகணுன்னு சொல்லிட்டு பூஜையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மத்தியானம்தான் சாப்பாட்டுக்கு தான் பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது சரி இப்போயே பாயாசம் பண்ணிட்டேன்னா அதுக்கு இப்போயும் ஆகிக்கிடும், சாப்பாட்டுக்கும் ஆகிக்கணும்னு சொல்லிவிட்டு நெய்வேத்தியம் பாயாசம் பண்ணி வச்சுட்டு சிவனுக்கு இன்றைக்கி தனியாக ஸ்பெஷல் பூஜை பண்ணிவிட்டு அதுதான் முடிச்சாச்சு பூஜையை. சண்டே சிவன்ராத்திரி வேறு. இங்கே அந்தமானில் மாரியம்மன் கோவில் இருக்குது, அங்கே வேறு திருவிழா. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்குது. அதுவும் இங்கே எனக்குள்ளே வண்டி போக முடியலை, ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஓகே, இதில் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாரியம்மன் கோயிலில் இன்றைக்கி தான் காப்பு கட்டுறாங்க, அங்கே பூத்தட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எப்பயும் ஃப்ரெண்ட்ஸு கூட நடந்து எல்லாரோடையும் தான் சேர்ந்து போவேன். இந்த வட்டம் பாப்பா இருக்கிறதுனால போகவும் முடியலை. அது அழுதுரும், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு கூட தான் வண்டியில் வந்தாச்சு. சரி, அங்கனக்குள்ளே போய் 2-3 பேரோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இது என்ன ஸ்பெஷல்னால் பூத்தட்டுன்றது இங்கே கோயிலில் வந்து சாமிக்கு படைக்கிறது தான். எல்லா ஊர் மக்களும் கொண்டு வருவாங்க, இங்கே அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க பூவெல்லாம். இது 2 மணிக்குனால கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும், கால் வைக்க கூட இடம் இருக்காது. ஓகே, அதனால தான் இப்போயே வந்தாச்சு. இப்போயே வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு போயிடுவோம், இல்லைன்னா பாப்பாவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே வந்தாச்சு. சாமி நல்லா அலங்காரத்தோடு இருந்தாங்க அம்மன், பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இங்கேயும் ஊரில் மாதிரியே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, ஆடல் பாடல் விளக்கு பூஜை அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க. இங்கே மெயின் என்னென்னா பூக்குழி இறங்குறது தான், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளால் வரவே முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளவே என்ட்ரன்ஸே ஆக முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். அதனால் சரி பார்ப்போம் இந்த வருஷம் வர முடியுதா என்னன்னு சொல்லிட்டு பாப்பாவையும் தம்பியையும் வச்சுட்டு எங்கிட்டு நம்ம வர்றது. அதுவும் இல்லாமல் லீவு வேறு இருக்காது ஹஸ்பண்டுக்கு. அதனால் ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
நம்ம கொண்டு வந்த பூவை வச்சுட்டு இங்கே சாமி பாதத்துக்கு முன்னாடி உள்ள பூவை 1 2 எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. விளாட்றதுக்கும் சரி, நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சா. அவங்க ஆட்டுக்கா இங்கிட்டு போகிறதென்ன அங்கிட்டு போகிறதென்ன. இந்த அக்ஸுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் ஆயிடுச்சு. ஒரே டான்ஸு தான், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மணிக்க ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். பாப்பாவும் நானும் பூ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் பூவை கையில் எடுத்து சுட்டிகிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். இங்கே மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, மோரை வாங்கி குடிச்சிட்டு தெம்பா இனி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குடிச்சிட்டு வெளில வாங்கிட்டு வந்து வரும்போது ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. இங்கே அந்தமான் தான் ஃப்ரெண்டு. அங்கே பேசிட்டு கடைசியாக கருப்பண்ணசாமியை கும்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கே மதியானம் அங்கே போயாச்சு. நைட்டுக்கு சிவன் ராத்திரிக்கு இங்கே பூஜை இருந்துச்சு, 9:30 மணி பூஜை. ஓகே, இங்கே வந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வச்சுட்டு இங்கே பாருங்க அழுதுட்டு இருக்கான். சின்ன பையன் அடிச்சிட்டான்னு இவன் அழுதுட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, அவங்க பாப்பாவையும் அடிச்சிட்டானா, 2 பேரும் அடிச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. சரி வான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இங்கேயும் நல்லா அபிஷேகம் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துக்குள்ளேயும் நம்மளால் வர முடியலை. நம்ம ஓரமாக உட்காந்தாச்சு. பாப்பா அந்த நேரம் பார்த்து தூங்கிருச்சு. சரி, ஃபைனலாக தீபம் காமிக்கும் போது மட்டும் சாமி நல்லா ஜெகஜோதியாக இருந்துச்சு. பார்த்துட்டு சரியான கூட்டம்தான். அந்த லைன்லேயும் நாங்கள் இடித்து தள்ளிட்டாங்க. சரி சாமி கும்பிட்ருவோம், இன்னி இருக்க லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் நின்று சாமி தரிசனம் பண்ணியாச்சு. சிவன் ராத்திரி நைட்டுக்கு தூங்காமல் இருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. இங்கே எங்கே நம்ம தூங்காமல் இருந்து 4 கால் பூஜையை பார்க்குறது. நம்மளை தூங்காமல் இருக்க விட்டுருவாங்களா, அது இல்லாமல் சாமியை பார்க்கவும் விட்டுருவாங்களா? இந்த இதெல்லாம் பார்க்க பசங்க வேறு இருக்காங்கல்ல, நம்ம எங்கிட்ட இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1 கால் பூஜையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 9:30 மணி பூஜைக்கு நாங்கள் 6:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்தாச்சு. எங்கே டைமிங் தெரியாமல் வந்தாச்சு. சரி, எங்கிட்ட இனி வீட்டுக்கு போகிறது, இங்கேயே இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். பாப்பாவும் தம்பியும் நல்லா விளாண்டுட்டு தான் இருந்தாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா விளாட விட்டுட்டு இங்கே அபிஷேகம் எல்லாமே சிவனுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே உட்காந்து நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளால தான் பார்க்க முடியலை. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குவோம் அப்படின்னு. தீபம் காட்டுறதுக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கூடையிலையும் பூ வச்சு நம்மளை தொட்டு கும்பிட சொல்லுவாங்க. அது எல்லா பக்கமும் ஒவ்வொருத்தவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம தொட்டு கும்பிடணும். எல்லாரும் மக்கள் ஃபுல்லாக தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.